டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம் யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. யாரு பேரை காட்டுது? அண்ணன் சீமான்னு காட்டும். எமோஷன் ஆகாத. திரு இப்ராஹிம் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்து மன்னிச்சு விட்டதால தான் இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அது தெரிஞ்சுக்கங்க. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க பேசுறதுனாலேயே தலைவர்களுடைய பேரை மாற்றம் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதான் ப்ரௌடு கொத்தோசன் கொத்தரிமையா இருக்கிறதே பெருமையா இப்படிதான் இருக்க முடியும். நான் மீசாவையை பார்த்தவன் காலங்காலமா இவங்க ஊட்டிட்டு இருக்காங்க சார். உண்மையிலுமே ஸ்டாலின் மீசாவில் கைது செய்யப்பட்டாரா? மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டார். சா கமிஷன் தெளிவாக சொல்லி இருக்கிறது. கலைஞர் நீங்க சொல்றீங்க நாகரிகம் எந்த பட்டியலிருந்து வந்திருக்கோம். நாங்க எந்த பட்டியலிருந்து வந்திருக்கோம் நான் சொல்றேன். கலைஞர் இந்திரா காந்தி தலையில வந்த ரத்தத்தை பார்த்து அது எந்த ரத்தம் மாதவிடாய் ரத்தமா கூட இருக்கலாம்னு சொன்னார் சார். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்ராஹிம் சார் நேரம் முடியுது. இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி முதல்ல சட்டமன்றத்தில் பேசினது கலைஞர் கருணாநிதி சார். டாஸ்மார்க் எங்கெங்க மூணாங்க என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு. சென்னை வடக்கு 13, சென்னை மத்திய 9, சென்னை தெற்கு 9, காஞ்சிபுரம் வடக்கு 10, காஞ்சிபுரம் இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற இதுக்கு தான் உதயநிதி அவர்களை விசாரணைக்கு கூப்பிட்டு போன பொழுது 12 மணிக்கு மேலே யாருமே கத்தலை. இப்படி உங்களை குடிக்க போட்டு பழக்கி வச்சுதான் ஒருத்தரும் கத்தல. விசாரணைக்கு கூட்டு போனதுக்கே நீங்க அலர்ந்தீங்க. தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா ஆமா அவர் உண்மையை சொல்றாரு நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு அசையாத விஷம் ஏறாது. ஒரு கட்டுவரியா பாம்பை கொண்டு வா அப்புறம் கடிக்க விட்டு பார்ப்போம். இடும்பாவனை கடிக்க விடுவோம். விஷம் ஏறதா இல்லை நீங்க அமைதியா இருங்க. தாவேக அரசு வந்த உடனே ஊழல் என்ற ஒரு விஷயம் இல்லாம போச்சு. ஊழலும் இல்லாம போச்சு. சீமான்ற ஒருத்தர் இல்லாம போயிட்டாரு. அதாவது சிவன் ஒரு காம கொடுறேன், பார்வதி ஒரு ஊத்தம் உண்டன்னு அவர் பேசியிருக்கிறாரு. கிருஷ்ணனை நீங்கள் கைது பண்ணணும் அவர் பேசின விஷயம் சார் பொதுவெளியில இருக்கு சார். இப்ப அதை பேச வேண்டிய தேவை என்ன? Dr. Sivamas Wellness presents the debates for the people, powered by Milky Mist. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் தளபதி விஜய் அவர்களுடைய ஆசையோடு, எங்கள் பொதுச் செயலாளருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். தம்பி இடும்பாவனன் கார்த்தி அவர்கள் சொன்னார், திமுக 6 முறை ஆட்சி அமைச்சிருக்கு, அதிமுக 7 முறை ஆட்சி அமைச்சிருக்கு, தாவேகா முதல் முறை வந்த உடனே சிஎம் ஆகி ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் ஒரு நாள் என்கிட்ட சிக்குனாரு. ஒரு நாளும் சிக்காது. ஒரு நாளும் உங்ககிட்ட இந்த நாடு சிக்க போறதே கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா ஆமாம் அவர் உண்மையை சொல்கிறாரு நம்புவாங்க. நீங்கள் சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு அசையாத விஷம் ஏறாது. ஒரு கட்டுவரியா பாம்பை கொண்டு அப்புறம் கடிக்க விட்டு பார்ப்போம். இடும்பாவனை கடிக்க விடுவோம். விஷம் ஏறுதா இல்லையா நீங்கள் அமைதியாக இருங்க. விஷம் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். சார் அரிசியை விட சின்னதாக ஒரு தோட்டாவான். இப்போ எங்கள் மௌலானா வந்திருக்கிறாரு. அவர் காவல்துறையெல்லாம் வேலை செஞ்ச நபர்கள், பல நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. உயர் காவல்துறை அதிகாரி இதை பார்ப்பீங்க. அரிசியை விட சின்ன தோட்டா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே உள்ளே போகுமா, அப்படியே விரிஞ்சிருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செத்துருவாங்களா. அவர் சுட்டு பழகினாராம். கடாஃபி அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். ஐயா வைகோ அவர்கள் காட்டியது போல் ஒரு காணொலி காட்டுங்க. நீங்கள் அதிபரோட இருந்த காணொலி ஒன்று காட்டுங்க பார்ப்போம். உங்கள் அதிபரை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். சார் ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க நம்புவார்னா உண்மையை சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு, சாத்தியத்தை சொல்கிறாரு. மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவரை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் போய் சொல்லலை. ஒரு விஷயத்தை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. யாரு பேரை காட்டுது? அண்ணன் சீமான்னு காட்டும். சீமான்னு காட்டும். நீ பாரு. திரு இப்ராஹிம் போட்டு பாருயா. கூகுள்ல போட்டு பாரு. எமோஷன் ஆகாத. திரு இப்ராஹிம் எமோஷன் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னத நாங்க ஏத்துக்கிட்டோமா? இப்ராஹிம் சார் கூகுள்ல வரதுதான் சார் நான் சொன்னேன். ஒரு நிமிஷம். நானா கூகுள்ல போய் ஃபீட் பண்ணேன். இப்ராஹிம் கூகுள்ல வருது. முடிச்சிட்டீங்களா? எங்கள் தலைவரை, எங்கள் தளபதிய இப்ராஹிம் நீங்கள் இவர் என்ன சொன்னாலும் நம்புவாரு அப்படின்னும் பொழுது நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். இப்ராஹிம் சரி தம்பி. இப்ராஹிம் ஒரு நிமிஷம். எல்லாரும் சரி. இப்ராஹிம் கத்தி 10 நிமிஷத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நிமிஷம். பேசும்போது நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஆளும் கட்சி
உங்க சார்பா பேசுறதுக்கு அண்ணன் இருக்கிறாரு, இன்பவன் அண்ணன் பேசுவாங்க, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. எல்லாரும் அங்கிருந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா சரியா வராது நிகழ்ச்சி. கொஞ்ச நேரம் அமைதியா ஆரோக்கியமா இந்த விவாதத்தை கவனிங்க. அமைதியா இருங்க. இப்ராஹிம், ஆளுங்கட்சியின் சார்பா பேச வந்திருக்கிறீங்க. தாவேகா செஞ்ச 100 நாள்ல செஞ்ச மாற்றம் என்னன்னு பேசுங்க. துபாக்கூர் அந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாண்புமிக்க இந்த மேடையில பேசாதீங்க. கருத்தியல் ரீதியா விவாதிங்க, கருத்தியல் ரீதியா குற்றச்சாட்டுகளை வைங்க. எங்க தலைவர் பார்வையாளர்கள் அமைதியா இருங்க. சரி பேசி முடியுங்க, எல்லாரும் பேசி முடியுங்க, பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி முடியுங்க. அண்ணா அமைதியா இருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கார்த்தி அண்ணா அமைதியா இருக்கு சொல்லுங்க. ஐயா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். அண்ணா விக்கிபீடியால யார் வேணாலும் என்ன வேணாலும் போடலாம். இதெல்லாம் போட்டு இது ஒரு டாபிக்னு பேசக்கூடாது. விக்கிபீடியால சொல்லல சார், கூகுள்ல சொல்லுது. இல்லண்ணே, கருத்தியல் ரீதியா பேசுங்க. இது சரி, இது தப்புன்னு சும்மா கூகுள்ல போட்டா அப்படி வரும்னா பேசாதீங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியின் பிரதிநிதியா வந்திருக்கீங்க, கருத்தியல் ரீதியா இது தப்புன்னு பேசுங்க. எடுத்தோடனே தாவேகா செஞ்ச விஷயங்கள் மாற்றம்னு பேசுங்க, அதற்கு பிறகு பேசுங்க. பார்வையாளர்கள் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. உட்காருங்க. உங்க சார்பா இடுமா பேசுவார் நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்க பேசுங்க. எப்பயுமே ஒரு நிகழ்ச்சி ஒரு மாண்போட போகணும், நாகரிகமா போகணும். அதற்கு ஏத்த இடத்தை நீங்க ஏற்படுத்தி அந்த மாண்பை நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒரு முதலமைச்சரை கொடுத்து நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க சார், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுங்க. உங்க தம்பி, அவருடைய தலைவர் சொன்னதை நீங்க நம்பலேன்னு சொல்லுங்க. துபாக்குங்கிற வார்த்தை என்ன வார்த்தை ஒரு அவையில? நான் பார்த்தேன், கூகுள்ல சொல்றேன் சார். எல்லாரும் கூகுள்ல ஒண்ணு பாப்பாங்க, அப்படி சொன்னா சரியா இருக்காது. பேசுங்க, பார்க்க சொல்லுங்க சார். பார்வையாளர்கள் அமைதியா இருங்க. கார்த்தி அண்ணன் இருக்காரு, பேசுவார். நீங்க பேசுங்க இப்ராஹிம். சரி, இப்படி சத்தம் போட வேணாம். விவாதத்தை ஆரோக்கியமா ரசிங்க. ஒவ்வொருத்தவங்களும் பேசுனீங்கன்னா விவாதம் இதுலயே போகும். பாயிண்டே வரல. பேசுங்க. சரி தம்பி, நாங்க சைலண்டா இருந்து ஆட்சியை பிடிச்சோம். இப்படி கத்தி கத்தி உட்கார்ந்தாலதான் உங்களை எத்தி விளையாண்டுட்டு இருக்க மக்கள், புரிஞ்சா? உங்களை எத்தி மக்கள் வந்து ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா என்ன காரணம் சார்? அண்ணா பேசுங்க. அண்ணா சொல்லுங்க. கார்த்தியண்ணா நீங்க சொல்லுங்க. சரிப்பா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு பேசுங்கப்பா. அண்ணா நீங்க நான் ஆட்சிக்கு வந்துட்டு பேசு. இப்ராஹிம், நீ ஆட்சிக்கு வந்துட்டு பேசு. இப்ராஹிம் வந்துட முடியுமா? 15 வருஷமா மக்கள் உங்களை எங்க உட்கார வச்சிருக்காங்க? எந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க? 15 வருஷமா கதை சொல்லி பாக்குற, ஊர் சுத்தி பாக்குற, என்னென்னமோ சொல்லி பாக்குற. இன்னும் சொல்ல இப்ராஹிம், ஒரே ஒரு நிமிஷம். பார்வையாளர்கள் சொல்ற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நீங்க ஸ்டேஜ்ல இருந்து பதில் சொல்லாதீங்க. பார்வையாளர் சொன்னதுக்கே இல்ல சார், நம்ம இடமாவரன் சொன்னது தான் நான் பதில் சொல்றேன். பார்வையாளர் ரியாக்ட் பண்றாங்க, நான் என்ன பண்றது? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா 7 நிமிஷத்துல ஒரு மாற்றத்தை கூட சொல்லாம நீங்க உட்கார வேண்டியது. பாத்தீங்களா? கொஞ்சம் பொறுமையா சார், பொறுமையா. அண்ணா நீங்க பேசுங்க. அமைதியா வாங்க. கார்த்தி அண்ணா நீங்க தான் சொல்லணும்னா கொஞ்சம் சொல்லுங்க. பொறுமையா இருந்தாதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்களே. அதிலே நிக்க வேண்டாம். என்ன மாற்றத்தை 100 நாட்களில் தாவேகா ஆட்சி கொடுத்திருக்கிறது? அவர் இடுமாவரன் சொன்னதுக்கே நான் பதில் சொல்றேன். அமைதியா இருங்க. ஒரு விவாதம்ங்கிறது 2 பக்கம் கருத்துக்கள் வாங்குறது. ஒரு கருத்தை சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருந்து சத்தம் போட்டீங்கன்னா அவங்களால பேசவே முடியாது. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறணும்னா அமைதியா இருங்க. உங்க சார்பா வந்திருக்கிறவர் தானே கார்த்தி அண்ணன், உங்க சார்பா வந்திருக்கிறவர் தானே கல்யாண சுந்தரம் அண்ணன், உங்க சார்பா தானே பரந்தாமன் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? தம்பிங்களா, நீங்க கத்துறதை விட்டுட்டு இடுமானவன் எப்படி மேல வந்தாரோ அது போல வாழ்க்கையில எப்படி நீங்க மேடைக்கு வரணும் அப்படின்ற ஒரு பண்பை வளர்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துக்கு வரீங்க. கீழே உட்காந்து கத்தினா கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கத்தியே பழகின கூட்டம் கத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்க இடுமாவன் அவர் சொன்னதுக்கே நான் சொல்றேன், அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னார். இடுமாவன் சொன்னாரு அதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்ட்டு. சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க சீமான் அவர்கள்? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வந்திருக்கோம், 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி வீட்டில் போய் குத்த வச்சு சீமான் அண்ணா ஏன் உட்காந்தாரு கேட்டால், அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால எடப்பாடியும் சசிகலாவும் சேர்த்து வைக்க போனேன்றாரு. ஊழல் கட்சியை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் ஏன் போய் குத்த வச்சு உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதான் அழிடுன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்தீங்க, அப்போ ஏன் அங்கே போய் குத்த வச்சு உட்காந்தீங்க? ஸோ அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையை பற்றி சொன்னார். பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுருக்காரு நீங்கள் பாருங்கள். சட்டமன்றத்துக்குள்ளேயும் உங்கள் எல்லாத்துக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. போன முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அவர் ஆட்சியில்?
நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக ஆட்சியில் பள்ளிக்குள்ள பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டே இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போனவன் பேர் ஞானசேகரன், அவனை மச்சா மாதிரி கூப்பிட்டுட்டு சுத்தினது யாருனாக்கா மாசு அவர்கள். தொடர்ச்சியாக 207 ஸ்கூலை மூடி இருக்கிறீங்க. இது வரைக்கும் பள்ளி கல்வித்துறையை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் கழட்ட முடியலன்னும் பொழுது இந்த முறை பள்ளிகளுக்காக வாங்கக்கூடிய அந்த காசுகளை ஒழிச்சிருக்கு. தாவேக அரசு வந்த உடனே ஊழல் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு. ஊழலும் இல்லாமல் போச்சு, சீமான்ற ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்க. இப்ராஹிம் அண்ணா ஒரு நிமிஷம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ரன்னிங் கமிட்டி கொடுத்துருந்தா ஷோ எப்படி பண்ண முடியும்? இப்ராஹிம் பேசுங்க. சரி, இப்போது அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு வந்து இந்து அறநிலைத்துறையில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்ததை பற்றி சொன்னார். சரி, அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்ததை பற்றி முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் முதலமைச்சர் அவர்கள். அவர் அந்த முடிவு எடுத்தார். நீங்கள் வேணால் அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு இப்போ யாரை போடலான்னு நினைக்கிறீங்க? அண்ணன் சீமானை போட்டுடலாமா? அதாவது சிவன் ஒரு காம கொடுறேன், பார்வதி ஒரு ஊத்தம் உண்டன்னு அவர் பேசியிருக்கிறார். கிருஷ்ணனை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணணும் அவர் பேசின விஷயம் சார் பொதுவெளியில இருக்கு சார். இப்ப அதை பேச வேண்டிய தேவை என்ன சார்? இவங்க இப்பதானே பேசிட்டு இருக்காங்க. 7 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 7 நிமிஷத்துல நீங்க சீமான திட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்த கூடாது சார். நீங்க அவர் பேசினதை நான் சொல்றேன். இப்ப எதுக்கு அதை பயன்படுத்துறீங்க? ஒரு அர்ச்சனா அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு இவங்க சொல்லும் பொழுது யாருக்கு கொடுக்கலாம்? அண்ணன் சீமானு கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. அது வேற. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் சார். அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை இங்க பேச மதம் சார்ந்த விஷயத்தை பேசினவர் தான் சார் தலைவர்னு சொல்லிட்டு சுத்துறாரு. இது மதசார்பற்ற நாடுல ஒரு தளபதி மதத்தின் அடையாளம் இல்லாம அவர் நிக்கிறார் பொழுது நீங்க அந்த நாகரிகத்தை நீங்க கடைபிடிக்கணும் சார். நான் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்னவென்று நீங்க முடிவு பண்ண அண்ணன் சீமான் தானே சொன்னாரு. நிறைவா அவங்களுக்கு சொல்றேன், நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்கள் மாற்றம் இல்லைங்கள. இன்றைக்கு அரசாங்க அலுவலகத்துக்குள்ளே பணத்தை கொண்டு வர வேண்டாம், ஆவணங்களை மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் விட்டுருக்கிறாங்கனாக்கா பெரிய மாற்றம். காமராஜரே பிறந்து வந்தாலும் இந்த திமுக அதிமுக மறுபடியும் அவரை கெடுத்துரும், ஊழலே செஞ்சுட்டு பழகிட்டாங்க, லஞ்சம் ஊறி போச்சுன்ற இடத்துல இன்றைக்கு ஊழலை ஒழித்திருக்கிறார் பொழுது இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சைலண்டாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மக்களுடைய மனசை வென்றிருக்காரு சார். திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக சொல்கிற குற்றச்சாட்டு குதிரை பேரம். இது வரைக்கும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு 23 முன்னாள் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்க குதிரை பேரத்தை பற்றி பேசலாம். பட் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய சார்ந்த நபர்கள் எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு பிடிக்கலை. குறிப்பாக வந்து எடப்பாடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னாக்கா, மக்களே என்னை மன்னித்து விடுங்கள், செல்வி ஜெயலலிதா சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன், இனிமேட்டு பிஜேபியோட கூட்டணியே இல்லை, நான் அவரோட போக மாட்டேன்னு வாக்குறுதியை கொடுத்து விட்டு மீண்டும் அவரோடு போனதுனால அந்த எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்தாங்க, பிஜேபியும் புறக்கணித்தாங்க. இன்றைக்கு அவர் தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிச்சுட்டு தாவேக்காக வராங்கனாக்கா அரசியல் எதிர்காலம் அங்கே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. அண்ணன் பரந்தாமன் சொன்னார், டாஸ்மார்க்கு எங்கெங்கே மூணாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சென்னை வடக்கு 13, சென்னை மத்திய 9, சென்னை தெற்கு 9, காஞ்சிபுரம் வடக்கு 10, காஞ்சிபுரம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற இதுக்கு தான் உதயநிதி அவர்களை விசாரணைக்கு கூப்பிட்டு போன பொழுது 12 மணிக்கு மேலே யாருமே கத்தலை. இப்படி உங்களை குடிக்க போட்டு பழக்கி வச்சுதான் ஒருத்தரும் கத்தலை. விசாரணைக்கு கூட்டு போனதுக்கே நீங்க அலர்ந்தீங்க, புரியுதா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்து மன்னிச்சு விட்டதாலதான் இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அது தெரிஞ்சுக்கங்க, புரியுதா? அதனாலதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அமைதியா இருங்க. என்ன மாற்றம் சொல்றாரு இல்லையா? மாற்றம் என்ன மாற்றம் சொல்றீங்க இல்லையா? 2 முறை உங்கள் ஆட்சியில் திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணம் நடந்து கொண்டே இருந்தது. தொடர்ச்சியா 2 முறை கள்ளச்சாராய மரணம் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அது இனிமேல் நடக்காது, அது மாற்றம். அண்ணா நீங்க அண்ணா சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா தானே உங்க திமுகவை சார்ந்த நபர் என்ன வேணாலும் பேசுவாரு. அவர் கருத்தை சொல்வதற்கு அனுமதிச்ச மாதிரி நான் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கோ செவிமடுத்து கேட்கறது கூட பொறுமை இல்லை. கொஞ்சம் இப்போ பார்வையாளர்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இவங்க பேசுறதுனாலேயே வந்து தலைவர்களுடைய பேரை வந்து கலக்க. ஒரு நிமிஷம் பேசுங்க இப்ராஹிம். இன்னும் 1 நிமிஷம் முடிங்க. இப்ராஹிம் பேசுங்க. ஒரு நிமிஷம் முடிங்க. சரி, மாற்றம் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? அதான் ப்ரௌடு கொத்தோசன் கொத்தடிமையா இருக்கிறதே பெருமையா பேசினா இப்படிதான் இருக்க முடியும். இப்படிதான் கொத்தடிமையா இருக்கிறது
ப்ரௌடு கொத்தோஸ்னு பேசினா இப்படி தான் இருக்க முடியும். என்ன அண்ணா இல்லப்பா, இது முறை கிடையாது. நான் ஒரு நேரம் வாங்கி கொடுக்கறேன். முறை கிடையாது. இல்ல இல்ல, ஒரு சண்டை கிரவுட் அட்ரஸ் பண்ணக்கூடாது. கிரவுட் அட்ரஸ் பண்ணக்கூடாது. நீங்க கருத்தை பேசுங்க. கொஞ்சம் உட்காருங்க, முடிக்கலாம். உட்காரு விடுங்க, முடிச்சிருவோம். உட்காரு பகுதி உட்கார சொல்லலையா? மாற்றம் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு கேட்குறீங்களே. திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் பொதுச் செயலாளர் இருந்தார். அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி பேச்சு இனிமேல் பேச முடியாது. அது மாற்றம். கிட்னி திருட முடியாது இந்த ஆட்சியில், அது மாற்றம். 2 முறை கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்குது, அது இனிமேல் நடக்காது, அது மாற்றம். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஞானசேகரன் ஒருத்தன் போனான் பாரு, அந்த மாதிரி எந்த பொறுக்கியும் போக முடியாது, அது மாற்றம். ஓகே. 5 IAS அதிகாரிகளை மணல் விவகாரம் குறித்து விசாரணைக்கு ஈடு இப்ராஹிம் அது நடக்காது, அது மாற்றம். சிறப்பு. முடிங்க. அடுத்து வைகை செல்வன் அண்ணன் பேசணும், ஜெகதீச பாண்டியன் அண்ணன் பேசணும், உங்களுக்காக பேசுவாங்க. 2 முறை வந்து கள்ளச்சாராயம் நடந்தது போலவே 2 முறை பார்த்தீங்கன்னாக்கா 4000 கோடி பேக்கேஜ்னு சொல்லிட்டு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல மக்களை வந்து வெள்ளத்துல நீர்ல மூழ்க வச்சு அல்லோலப்பட வச்சீங்களா, அது இனி நடக்காது, அது ஒரு மாற்றம். ஓகேண்ணே முடிங்கண்ணே, டைம் இல்ல பிரதர். இப்போ நீங்க இது பண்றதுனால காவல்துறை என்ன சொல்ல முடியுங்கிறாங்க. நீங்க இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கருத்து போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு கருத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? போகணுமா இல்லையா? அமைதியா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. முதல்ல பேசணுமா வேணாவா? எனக்கு 2வது சுற்று வேணுமா வேணாவா? அப்ப உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. உங்க நேரம் ஆல்ரெடி முடிஞ்சுன்னா 1 நிமிஷம் பேசிட்டு உட்காருங்கண்ணே. வேற எதுவும் ப்ளீஸ். நாங்களும் சொல்கிறோம், ஆடியன்ஸு சொல்கிறது எங்களுக்கு இல்லை. தயவு செய்து நீங்களும் இந்த சப்ஜெக்டை தாண்டி போகாதீங்க. இன்னொரு மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னாக்கா, நீட்டை முதல் கையெழுத்தில் ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு அதை வச்சு மக்கள்கிட்ட வந்து ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒழிக்க முடியல, அந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்ன பிறகும் அதற்கு பிறகு அன்று திமுகவோடு கூட்டணி இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகா, வேல்முருகன் உட்பட எல்லா கட்சி தலைவர்களும் கையெழுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் 80 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்தை வாங்கி உதயநிதி குப்பையில் போட்டு போனார்ல, அந்த மாதிரியான சம்பவம் நடக்காது, இது ஒரு மாற்றம். ஓகே, நன்றி இப்ராஹிம். இல்ல சார், இருங்க சார், அதுக்கு நன்றி சொல்வீங்க. 2 நிமிஷம் தான் உங்களுக்கு நேரம். நீங்க அதோட பேசினா பெயிண்ட் கம்பெனில தான் கான்ட்ராக்ட் எடுத்துக்க மாதிரி இந்த கலர் அந்த கலர் சேர்ந்தா அந்த கலர்ன்றார். காவியோட சேர்ந்து இபிஎஸ் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முடிவெடுத்தது திமுக தான் சார். நீங்க எங்களை சொல்றீங்க சார். ஓகே, பதில் சொல்றேன். நான் மீசாவையே பார்த்தவன் காலங்காலமா இவங்க ஊட்டிட்டு இருக்காங்க சார். உண்மையிலுமே ஸ்டாலின் மீசாவில் கைது செய்யப்பட்டாரா? மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டார். சா கமிஷன் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இது போல வந்து நீங்க கதையா சொல்றது நிப்பாட்டுங்க சார். கலைஞர், நீங்க சொல்றீங்க நாகரிகம் எந்த பட்டியலிருந்து வந்திருக்கோம், நாங்க எந்த பட்டியலிருந்து வந்திருக்கோம். நான் சொல்றேன், கலைஞர் இந்திரா காந்தி தலையில வந்த ரத்தத்தை பார்த்து அது எந்த ரத்தம், மாதவிட ரத்தமா கூட இருக்கலாம்னு சொன்னார் சார். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவரு நாகரிகத்தை பத்தி நீங்க எங்களுக்கு பேச தேவையில்லை. இப்ராஹிம் சார், நேரம் முடியுது. இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி முதல்ல சட்டமன்றத்தில் பேசினது கலைஞர் கருணாநிதி சார். இதை மாற்ற முடியுமா சார்? இஸ்லாமிய தீவிரவாதின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு சார் அவரு. இப்ராஹிம் தொடர்ச்சியா உங்களுடைய அணியில இருந்து அடுத்து 2 பேர் பேசணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ராஹிம், உங்க நேரம் முடிஞ்சது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உட்காருங்க சார். நீங்க மாற்றம் இது போல நடக்காது. சரி சார். இப்ராஹிம், உங்க நேரம் முடிஞ்சது. பேசிட்டே இருந்தா எல்லாரும் பேசுவாங்க. ஒருத்தன திமுக கட்சியில வச்சு அயலகாணியில வச்சு சர்வதேச லெவல்ல மெத்து கடத்த வச்சீங்கல்ல, அது இனிமே நடக்காது. தமிழ்நாட்டுக்கு மெத்த வித்துட்ட இந்த வேலை இனிமே நடக்காது. நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். நன்றி.